ஒரு காக்கா ரோட்ல அடிபட்டு விழுந்தா கூட அதை சுத்தி 10 காக்கா கூட்டமா நின்று அதுக்காக கான்னு கத்தும். ஆனா அந்த மனுஷ பயலுக மட்டும்தான் ரோட்ல ஒரு உயிர் இழுத்துக்கிட்டு கிடந்தா கூட அதை ஃபோன்ல போட்டோ எடுத்துக்கிட்டு சிரிச்சிட்டு போற கூட்டம். மிருகத்தை மிதிக்கிற மாதிரி மிதிச்சு வச்சிருக்காங்க. அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. நீ ஒன்றும் கவலைப்படாத ஆத்தா. பாரு எப்படி வெடிச்சு போய் கிடக்குது. ஐயோ முருகா, இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பா. சீரும் சிறப்புமா வாழணும்யா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாங்கள்லாம் உன் கூட இருக்கோம்ல. முருகா, அவசாரிய கட்டிட்டு வந்துட்டு நடைய பாரு பகுமானமா. சுத்தி குடும்பம்லாம் இருக்க வேணாம். அவ ஒருத்தம் கூட படுத்தா அவளுக்கு ரேட் 5000. தம்பி வீட்டுக்குள்ளே ஜாரியை கொண்டு வந்துட்ட சொன்னா நாங்கள் வந்து புலம்புவோம்ல. தம்பி பொண்டாட்டிக்கு எவ்வளோ ரேட்டு? இனிமே எவன்லாம் வர போறானோ, என்னென்னலாம் நடக்க போதோ. கருமம் தெரிஞ்சுதான் அவளை பிடிச்சிட்டு வந்திருக்கான். இனிமே நம்ம தெருவுக்கு இவன் தான் பணக்காரன். வேணாம், என்னை விட்டுருங்க. நான் இப்படியே எங்கேயாவது போய்க்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் போங்க. இனிமே என்னால் நீங்களும் உங்கள் அம்மாவும் இந்த ஊருக்கிட்ட பேச்சு வாங்க வேண்டாம். நான் இப்படியே இங்கேருந்து தூரமாக எங்கேயாவது போயிடுறேன். என்னால் எந்த தொந்தரவும் உங்களுக்கு வராது. ப்ளீஸ் போங்க. போங்கன்னு சொல்கிறேன்ல. நான் எப்போவும் சொல்கிறேங்க, நான் உங்களை மட்டும்தான் விரும்புகிறேன்.
உங்கள் பணத்தையோ உங்கள் உடம்பையோ நான் விரும்பல. என் தேடல் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் சொல்கிற இந்த ஊர் இன்றைக்கி ஒன்று பேசும், நாளைக்கு ஒன்று பேசும். இந்த ஊருக்காக வாழ்ந்தா அது நரகமாக தான் போகும். எங்கள் அம்மாவும் இதை ஏற்றுக்கிட்டதுனால தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொன்னாங்க. நல்ல மருமகளாகவும் நல்ல மனைவியாகவும் நீங்கள் எனக்கு கிடைப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். ஆலங்காட்டுல மேட்டுல ஆத்தி மனசோ பாட்டுல ஆலங்காட்டுல மேட்டுல ஆத்தி மனசோ பாட்டுல ஆசை கூடித்தான் போகல ஆனா இதயம் கேட்கல உப்பு கல்ல போல கரையிற நானு ஊசி மழையோ நீதானா இவில்ல போல இழுக்கிற நீயும் நீண்ட தூரம் வரும் வேண்டாம் சந்திரனை போல உன்னை சுத்திதானே நானும் இருப்பேன்டா கூட இருப்பேன்டா கலங்கர வெளிச்சத்தை பார்த்த ஈசல் போல ஆனேண்டா உதிரத்தை ஒரையத்தான் வச்சு உடுப்ப நானும் தருவேண்டா செங்காட்டு சூழ ஓரத்துல செந்தூர பூவானே அந்த அடிவானம் செவக்கிற நேரம் திரிச்ச கயிறானே சிரிச்சிடுற குழஞ்சிடுற தட்டான போலத்தான் உன்னை சுத்தி வருவேன் ஆலங்காட்டுல மேட்டுல ஆத்தி மனசோ பாட்டுல ஆசை கூடித்தான் போகல ஆனா இதயம் கேட்கல ஏன் என்னாச்சு? அம்மா தான் சொன்னாங்களா? எத்தனையோ நாள் இடுப்பு கீழே தொப்புள் தெரியாமல் சேலை கட்ட நினச்சிருக்கேன். லிப்ஸ்டிக் போடாமல் ப்ரா ஸ்ட்ரிப் தெரியாமல் அளவாக தலையில் மல்லிப்பூ வச்சு நெத்தியில் பொட்டு வச்சு பைக்கில் ஒருத்தர் கூட போக மாட்டோமான்னு ஏங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்காது.
என்னை வளர்த்த அம்மா சொன்னுச்சு, உன்னை குப்பைத்தொட்டிலேருந்து எடுத்திருந்தாலும் நீ ராணி மாதிரி வாழுவான்னு. ஒவ்வொரு ஆம்பளைக்கிட்டேயும் சேலையை அவுத்தி என் உடம்ப காட்டும்போது அந்த அம்மா மேலே அவ்வளோ கோவம் வரும். அப்போ புரியல, இப்போதான் புரியுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மாமா, நான் ஒன்று கேட்கவா? ம். வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்கு, நான் வேலைக்கு போவா? புரியுது ஏன் யோசிக்கிறேன்னு. எனக்கெல்லாம் யார் வேலை கொடுப்பாங்கன்னு தானே. அப்படி இல்லை. தேடுவோம் மாமா, கிடைச்ச வேலையை பிடிச்சி செய்கிறேன். உனக்கு ஓகேண்ணா? எனக்கும் ஓகே. செல்லம், தேங்க்யூ மாமா. களிமண்ணா இருக்கிற மனச மகுடமா தாரேண்டா, கனமழை விழுவது போல கண்ணு மணியில கவந்தேண்டா, செஞ்சாந்து பொட்டு வைக்கையில நெஞ்சோர நினைப்பானே, தினம் இதயத்துல இருக்கத்த நானும் உணரும் உசுரானே, நெலிஞ்சிடுற அணிஞ்சிடுற நீ சத்த காத்துதான் உன்னோட வாழ்வேன், ஆலங்காட்டுல வீட்டுல ஆத்தி மனசோ பாட்டுல, ஆசை கூடிதான் போகல ஆனா இதயம் கேட்கல. சார், ம் யுவர் ஃபுட். தேங்க்யூ. ஆ, தேங்க்யூ okay. சார். ஏங்க ஒரு நிமிஷம், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. இல்லை, எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஊருக்கு நான் புதுசு. இல்லைங்க, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். இல்லைங்க, என்னை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இல்லைங்க, கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி நான் விபச்சாரியாக இருந்தேன். என் கூட எங்கேயாவது படுக்க வந்திருப்ப, அதான் என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆ,
ஆமாங்க, இதுக்கு முன்னாடி நான் விபச்சரியா தான் இருந்தேன். என் கூட செக்ஸ் வச்சுக்க வந்திருப்ப, சரி சரி. அதான் எங்கேயோ என்னை பார்த்த மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது. போதுமா? ஆமா, நீங்க எப்படி இந்த வேலையில? ஏன் விபச்சாரியா இருந்தா இந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல நாங்களே வேற வேலையே பார்க்க கூடாது? இல்ல அப்படி சொல்லல. அக்கா, சாரி, அக்கான்னு கூப்பிட சங்கடமா இருக்கு. எனிவே கங்க்ராட்ஸ் மேம். ஹலோ, சொல்லுண்ணா. ஏன் என்னாச்சு? சரி இரு, நான் வரேன். மணியண்ணா, 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 என்னாச்சுண்ணா? மணியண்ணா, என்னண்ணா ஆச்சு? என்னண்ணா உடம்பு இப்படி சுடுது? ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் போனியா இல்லையா? ஏன்னா இப்படி இருக்க? இந்த மாத்திரை திரும்ப போடு. என்னால தானே உங்களுக்குலாம் இந்த நிலைமை. வேற ஏதாச்சும் வேலைக்கு போனா காசாச்சும் கிடைக்கும்ல. எத்தனை நாளைக்கு நீ இந்த வேலையே பார்த்துட்டு இருப்ப? வச்சே போட்டேன்ல. நான் வேணா அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை வாங்கி தரவா? நீ எங்க கூடயே இருந்துறேன். ஏய், சிரிக்கி எந்திரி. என்னடா பாக்குற? சாவடி எங்க கிட்டே
உன்னைய வச்சே போட்டல்ல போடுறோண்ணா. இந்த ஊரில் எனக்கு கிடைச்ச மரியாதையும் பகுமானமும் பயமும் ஒவ்வொருத்தையும் மடிய விரிச்சனால தான் எனக்கு கிடைச்சது. ஒவ்வொரு கட்சிக்காரன்ட்டையும் மீசக்காரன்ட்டையும் பொட்டி பொட்டியாக கொட்டும்போது காலை தொட்டு கொடுப்பான் பாரு ஒரு மரியாதை. அதெல்லாம் எப்படி கிடைக்கும்? ஏய், எவன் எவ்வளோ கூப்பிடணும், எவன் கூட படுக்கணும்னு என் ஊர்லேயும் சரி என் நெட்வொர்க்லேயும் சரி நான் தான்டா முடிவு பண்ணணும். என்னை ஒருத்தி அசிங்கப்படுத்திட்டு போனா விட்டுருவேனா? வாழ விட்டுருவேனா? நிம்மதியாக வாழ விட்டுருவேனா? பார்த்தா சொல்றா போட்டேன் போடுறவன.